Welcome to Aram TNPSC Academy. This is Manoharan, Faculty of Aram TNPSC Academy. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி சப்ஜெக்ட்லையும் இருக்குது, அஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்லையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுக்குமே காமனான ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடியதான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடி இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, எதற்காக ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸோ எதன் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல் முறையாக 1990ஆம் ஆண்டு UNDP-ஆல் வெளியிடப்பட்ட இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் உருவாக்குனது அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக் மற்றும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் என்ற 2 பொருளாதார நிபுணர்கள் சேர்ந்து தான் இந்த இண்டெக்ஸை உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இது எதற்காக அப்படின்னா ஜிடிபியை தாண்டிய பல விஷயங்களை கணக்கிடுவதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை UNDP கீழே இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு கீழே நம்ம காலப்போக்கில் ஒரு 5 இண்டெக்ஸை உள்ள ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? முதல் முறையாக நம்ம வெளியிடப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான். அதற்கடுத்து காலப்போக்கில் பின்னாடி வந்து இன்னொரு 4 இண்டெக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1990ஆம் ஆண்டு முதல் முறையாக வெளியிடப்பட்டது. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1995ஆம் ஆண்டு இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது பாலின மேம்பாட்டிற்கான ஒரு குறியீடை நம்ம வெளியிட்டோம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டுகளில் மற்ற ஒரு 3 இண்டெக்ஸை நம்ம ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அது எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது சமத்துவமின்மையை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அதற்கடுத்தபடியாக ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மைக்கான குறியீடு. அதற்கடுத்தபடியாக மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது பலபரிமாண வறுமை குறியீடு. இவையெல்லாம் எதற்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரி ஜிடிபியை தாண்டி எக்கனாமிக்கல்ங்கிற விஷயத்தை தாண்டி எஜுகேஷன்லையும் ஹெல்த்லையும் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் வந்து லேகாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதற்காக பார்த்தோம் அப்படின்னா குளோபல் மெஷர்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் ஓவரால் ப்ராக்ரஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், அதாவது மனித நலனில் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கான மிக முக்கியமான உலகளாவிய அளவீடுகளில் இது ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்கம், அதாவது சுகாதாரம், கல்வி மற்றும் வருமானம், இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா? முதல்ல இண்டிகேட்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு 4 இண்டிகேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃபீஸ் இந்த HDI ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த HDIயில் இந்த 4 இண்டிகேட்டர்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெல்த், எஜுகேஷன், இன்கம், இந்த 3 டைமென்ஷன்ஸையுமே இந்த இண்டிகேட்டர்ஸ் டிஃபைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஒரு பிறந்த குழந்தை ஒரு நாட்டில் எவ்வளவு ஆண்டுகள் வாழுங்கிறத நம்ம எதிர்பார்க்கறது தான் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்ங்கிறது. ஓகேங்களா? அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அதே பிறந்த குழந்தை கல்வி கற்க ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை ஆண்டு காலம் சராசரியாக பள்ளி கல்வியை படிக்க முடியும், இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், 25 வயதிற்கு மேற்பட்ட அந்த நாட்டில் உள்ள நபர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆவரேஜாக, அதாவது சராசரியாக பள்ளி கல்வியை பயின்றிருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் நேஷனல் இன்கம், மொத்த தேசிய வருமானம், ஒரு நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானம் என்ன, இதில் பெர் கேபிட்டா இன்கமையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், அதாவது தனிநபர் வருமானத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த விஷயத்தை நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த 4 இண்டிகேட்டர்ஸை வச்சு இந்த 3 டைமென்ஷன்ஸை ஃபைன் பண்ண போகிறோம். இந்த 3 டைமென்ஷன்ஸை வச்சு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஹெல்த்துங்கிற ஒரு டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? லாங் அண்ட் ஹெல்தி லைஃப். அதற்கு அடுத்தபடியாக எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், இது ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டரை குறிக்குது. அண்ட் அதோட டைமென்ஷன் நாலேஜ், அதாவது நம்ம பொதுவாக எஜுகேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதற்கு அடுத்தபடியாக
கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா, அதாவது மொத்த தேசிய வருமானத்தின் தலா வருமானம். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டில் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிற விஷயத்தை ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்துக்காக ரிலீஸ் பண்ணுறது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ். ஓகேங்களா, அதற்கு அடுத்தபடியாக எஜுகேஷனுக்காக ரிலீஸ் பண்ணுறது எஜுகேஷன் இண்டெக்ஸ். இன்கம் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது ஜிஎன்ஐ இண்டெக்ஸ், அதாவது கிராஸ் நேஷனல் இன்கம் இண்டெக்ஸ். இந்த மூன்றினுடைய சராசரி மதிப்பை எடுத்து தான் நம்ம இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட வேல்யூவாக நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இவ்வளவும் பண்ணுறது எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொதுமக்கள் நலனில் சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்த மூன்றுமே எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு, எதெல்லாம் வந்து எந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது, இதெல்லாம் மேம்பாடு அடையிறதுக்கு நம்ம எங்கெல்லாம் வந்து பின்தங்கி இருக்கோம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா, ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டைப்பில் தான் ஒட்டுமொத்த நாடுகளையுமே உலகளாவிய நாடுகளை பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஒட்டுமொத்த புள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனிதவள குறியீட்டில் 0 முதல் 1 வரை குறிப்பிடப்படும். ஸோ அப்போ இந்த 0 முதல் 0.550 வரைக்கும் இருக்கக்கூடிய நாடுகளை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ், அதாவது மிக குறைந்த மனித வளம் மிக்க நாடுகள்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக 0.551 0.699 வரைக்கும் இருக்கக்கூடிய நாடுகளை மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, அதாவது நடுத்தர மனிதவள குறியீடுகளை கொண்ட நாடுகள் சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக 0.700 0.799 வரைக்கும் இருக்கக்கூடிய நாடுகளை ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ்னும், 0.800 1 வரைக்கும் இருக்கக்கூடிய நாடுகளை வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த 4 கேட்டகரியில் தான் நாடுகளை பிரிப்போம். இந்தியா முன்னாடி லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸில் இருந்தது. இப்போதைய கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் கேட்டகரியில் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் 2025 யூஎன்டிபி ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ தீம் ஆஃப் தட் 2025 பார்த்தோம் அப்படின்னா எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ், த பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஜில் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறது தான் இந்த இயரோட கோர் அண்ட் தீமாக இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த இயரை பொறுத்த வரைக்கும் டிசைன் லீடர் போர்ட் முதல் இடத்துல ஐஸ்லாண்ட் இருக்காங்க. புள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டியோட பாயிண்ட்ஸ் 0.972, அதாவது அவுட் ஆஃப் 1 தேவர் செக்யூர்ட் 0.972. ஓகேங்களா, இந்தியாவோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் வந்து 130 அவுட் ஆஃப் 193 கண்ட்ரிஸ். 2025 வெளியிடப்படும் போது எத்தனை நாடுகளுக்கு எடுத்தாங்க அப்படின்னா 193 நாடுகளுக்கு இந்த மதிப்பு எடுத்தாங்க. இதில் வேல்யூ 0.685ஓட நம்ம மீடியம் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் கேட்டகரியில் 130வது இடத்துல இருக்கும் உலகளாவிய அளவில். ஓகேங்களா, இது வந்து யூஎன்டிபி ரிலீஸ் பண்ண HDI 2025 ரிப்போர்ட்டோட பேசிக்கான டேட்டா. ஓகேங்களா, இதை தாண்டி இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் என்ன, மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் என்ன, அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் என்ன, அது இல்லாமல் ஜிடிபி என்ன. ஓகேங்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த இண்டிகேட்டர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே நீங்கள் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2025 எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.